16:8. கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை தெய்வத்துடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, ஆவியானவர் என்னை மறைத்து நீர் பேசும்படியாக அந்த கரத்தில் என்னையும் தாழ்த்துகிறேன். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுகிறாக. ஒருவரும் வெறுமனை திரும்பி போகாதபடி இன்றைய நாளுக்கான மன்னாவையும் இந்த வாரத்திற்கான மன்னாவையும் தேவன் தந்தருளும்படியாக ஆண்டவரே அத்தனை பேரும் நிரப்பப்பட்டவர்களாக இந்த பலிபீடத்திலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை அவர்களுக்கு பலனும் ஜீவனுமாய் ஆண்டவரே ரட்சிப்பாய் விடுதலையாய் சமாதானமாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக தேவனுடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா அல்லேலூயா. ஓகே. அவர் வந்து, யார் வந்து? யாரு? இயேசு அல்ல. முதல்ல 7வது வசனத்தை வாசிப்போம். இப்ப தேற்றரவாளன்னா யாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க. தேற்றரவாளன்னா பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தார். ஆனா தன்னுடைய சீசர்களோடு ஒரு 3 வருஷம் இருந்திருப்பார். ஆனால் அதற்கு அப்புறம் இயேசு பரமேறி போனதுல இருந்து இப்போது வரைக்கும் சற்றேறக்குறைய ஒரு 1993 வருஷமா நமக்கெல்லாம் ஒரு தேற்றரவான நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் தான் யாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க. சத்தமா. பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவானாக நம்மளோடு கூட இருக்கிறார். எத்தனை பேரோடு கூட இருக்கிறான்னு சொல்லுங்க. எல்லாரோடும் கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன்னா நம்முடைய இந்த சரீரம் யாருக்கு ஆலயமாக இருக்கிறது? நம்முடைய தேவனுடைய அந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய இந்த சரீரமானது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமாவா இல்லையா? எத்தனை பேரோட இருக்கிறார் சொல்லுங்க. இந்த கட்டடத்துக்குள்ள, அதாவது இந்த பில்டிங்குள்ள, இந்த சர்ச்சுக்குள்ள வந்து நம்ம நல்லா கரம் தட்டி பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறோம், அப்படித்தானே? அதோட ஆவியானவர் நம்ம விட்டுட்டு போறது கிடையாது. நம்மளோட ஆவியானவர் எங்க வர்றாரு? நம்ம கூடவே. நம்ம எங்க இருக்கிறாரு? கூடவே. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கொலையாடியில நான் சண்டை போடும்போது ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹஸ்பண்ட் கூட நான் சண்டை போடும்போது ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போடும்போது ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் பொல்லாத டிவியில உட்கார்ந்து சீரியல் பார்க்கும்போது ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். இருப்பாரா? இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அவரோடு இப்ப கர்த்தர் இருக்கிறார்னு வச்சுங்களேன். கர்த்தர் ஒரு முழு உருவமாக நம்மளோடு கூட இருக்கிறார், அப்படித்தானே? அப்படி இருக்கிறான்னு ஒரு கற்பனை பண்ணிக்கீங்களேன். அப்படி கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார்னா நம்மளால பாவம் செய்ய முடியுமா? இப்ப இது தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நம்மளா இருக்கிறோம். நீங்க வீட்டுல எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி இங்க இருப்போமா? உங்களை பேச சொன்னா கூட என்ன அப்படித்தான் வரும், இல்லையா? வீட்டுக்காரர பக்கத்துல கூப்பிட சொன்னா கூட அந்த சத்தம் வெறும் காத்துதான் வரும். ஆனா வீட்டுல எடுத்துக்கங்க, எப்படி எல்லாம் அடிச்சு கும்ப முடியுமோ கும்மி காய போட்டுருவோம், அப்படித்தானே? இல்லையா? ஆனா வீட்டுல இருக்கிற மாதிரி இங்க நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா நமக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இங்க யார் இருக்கா? கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஆனால் அந்த பயம் நமக்கு எப்போதும் இருக்கணும். ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் எப்போது நம்ம கூட தங்கி வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க எல்லாம் தப்பே பண்ண மாட்டீங்க. அல்லேலூயா. நம்மளாம் அப்படிப்பட்ட எந்த ஒரு சூழ்நிலை வந்தா கூட நான் தவறு செய்ய மாட்டேன். ஆமென். ஏன் அப்படின்னா ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. எனக்குள்ள இருந்து எல்லாத்தையும் அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்ப நான் எப்பெல்லாம் தவறு செய்யறனோ அப்பெல்லாம் எனக்குள்ள ஒரு உணர்வு வரணும். எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் நான் துக்கப்படுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பிடிக்காத விஷயங்களை நான் எப்பெல்லாம் செய்யறனோ, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் எப்போதெல்லாம் செய்யறனோ, அது எல்லாமே தான்.
நம்ம சண்டை போறதா இருக்கலாம், கெட்ட வார்த்தை பேசுறதா இருக்கலாம், சீரியல் பார்க்கறதா இருக்கலாம், நாடகம் பார்க்கறதா இருக்கலாம், மற்றவர்களோடு நம்ம சேர்ந்து அரட்டை அடிக்கிறதா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் தவறு செய்யும் பொழுது, கர்த்தருக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்களை நான் செய்யும் பொழுது, நான் எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்க ஆவியானவர் நான் துக்கப்படுத்துகிறேன். அல்லேலூயா. அவர் வந்துட்டாரு, வேற எங்கேயும் போகவும் முடியாது, அப்படித்தானே? நான் ஒரு வீட்டுக்கு வாடகை போயிட்டேன், அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், அல்லது நான் ஒரு போக்கியத்துக்கு போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க, 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு. நான் அங்கே அந்த வீட்டை விட்டு நான் போகவும் முடியாது. அதே வேளையில அந்த வீட்டு ஓனர் பண்ற டார்ச்சர்லாம் நான் என்னதான் பண்ணி ஆகணும், தாங்கிதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்ப அந்த மாதிரி ஆவியானவர் ஒரு அக்ரிமெண்டோட உங்களுக்குள்ள வந்துட்டாரு, நான் சாவர வரை உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. ஆனால் நான் என்ன பண்றேன், அனுதினம் அந்த ஆவியானவரை நான் எப்பெல்லாம் தப்பு செய்யறனோ அப்பெல்லாம் ஆவியானவரை நான் என்ன பண்றேன்னா, ஒரு எப்படி இந்த இஸ்ரவேல் எல்லாம் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை ஆணி எடுத்து அடிச்சாங்களோ, அதே போல ஒவ்வொரு நாளும் நான் தவறு செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவாகிய அப்படி அவர் ஒரு ஆவியானவரா நெருப்புல இருக்கிறாரு, அந்த ஆவியானவரை நான் ஆணி எடுத்து அடித்து கொண்டே இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அவரை துக்கப்படுத்துறேன் என்னாச்சு, அவர் ஒரு உருவமா இல்ல, உருவமா இருந்தனாலதான் இயேசு உருவமா இருந்தனாலதான் ஆணி அடிச்சாங்க. ஆனால் அந்த ஆணி போல நாம் தவறுகள் செய்யும் பொழுது அவருடைய இருதயத்தை நாம் குற்றப்படுத்தி கொண்டு அல்லது துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு புரியுது? அந்த விஷயம் எத்தனை பேருக்கு அந்த இருதயத்தின் ஆழத்துல புரியுது? நான் அவர் உங்களை விட்டு போக முடியாது. ஏன்னா அவர் கண்டிப்பா கடைசி வரை உங்களோட கூட தான் இருந்தாகணும். அவர் மீட்புடைய நாளுக்கென்று அவர் முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட முத்திரையாக பெறப்பட்ட ஆவியானவரை நான் தவறுகள் செய்யும் பொழுதெல்லாம் அவருடைய இருதயத்தை நான் துக்கப்படுத்துகிறவனாக நான் காணப்படுகிறேன். அல்லேலூயா. அப்ப ஆவியானவரை துக்கப்படுத்தும்படியாக அவர் நமக்குள்ளே வரவில்லை, அவர் நமக்கு தேற்றலவனாக வந்தாராம். ஆமென். எப்படி வந்தாரு? தேற்றுதவாளன், நம்மளோடு கூட இருந்து நம்மளை தேற்றுகிற தெய்வமாக. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தெய்வம் பாருங்க. உன்னை நான் காயப்படுத்தினாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு கணவன் பாருங்க, கணவன் ஏதாவது வாங்கி மனைவி அடிச்சுட்டா கூட உடனே கோச்சிட்டு பெட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் இந்த ஆவியானவர் நம்மளை எவ்வளவுதான் அடிச்சாலும் அவர் நம்ம கூடவே இருந்து நம்முடைய டார்ச்சர் எல்லாம் தாங்கிட்டு, இருதயத்துல வலிய வேதனையை தாங்கிக்கிட்டு நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இனிமே நம்ம டார்ச்சர் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். நம்ம அப்படி அந்த மாதிரி அவரை ஆவியானவரை துக்கப்படுத்தும்படியாக நான் நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு நம்ம காலைல எந்திரிக்கும் போது நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இந்த நாள்ல ஒரு விஷயத்துல கூட நான் உங்களை துக்கப்படுத்தாம நடந்துக்கணும். அதே போல படுக்கும் போது நம்ம அந்த நாள்ல நினைவு விட்டணும், இந்த நாள்ல ஏதாவது உங்களை துக்கப்படுத்திருந்தா மன்னிச்சிருங்க, இனிமே நான் அந்தபடி துக்கப்படுத்தாம நான் நடந்து கொள்ள கர்த்தனுக்கு கிருபை தாருங்க அப்படிங்கிற ஜெபம் அனுதினமும் நம்ம வாழ்க்கையில செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படி நம்ம அனுதினமும் அவரை துக்கப்படுத்தாத அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளுறோமோ அந்த அளவுக்கு ஆவியானவருடைய அவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நமக்கு கிடைக்கும், இன்னும் நமக்கு பலன் கிடைக்கும், இன்னும் நம்ம தேவனுடைய அந்த ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. ஓகே. அப்படிப்பட்ட ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆவியானவர் இந்த உலகத்திலே வந்ததற்கான நோக்கம் பல்வேறு காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார், ஒரு பதிவு பண்ணுகிறாரு. இயேசு தன்னுடைய சீஷர்களிடத்துல பேசின வார்த்தை. அப்ப ஆவியானவர் வரும் பொழுது என்ன செய்கிறார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த உலகத்தையும் அவர் கண்டித்து உணர்த்துகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக காணப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஓகே. 10வது வசனம் அப்படி சொல்லுகிறது. 9வது வசனம், அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும். இந்த இடத்துல பாவம் என்று ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவம். அப்போ அவிசுவாசம் ஒரு பாவம் என்று இந்த இடத்துல அவர் பதிவு பண்றார். இல்லையா? எது பாவம்? அவிசுவாசம். கர்த்தர் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் நம்ம வாழ்க்கையில குறையும் பொழுது அது பாவம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? இல்லையா? கர்த்தர் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்து நிமித்தம் தான் நம்ம இங்க வந்திருக்கோம், அப்படித்தானே? ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம தொடப்பட்டோம், அவர் மீது உள்ள நம்பிக்கையினால விசுவாசத்தினாலதான் நம்ம இந்த சபைக்குள்ளே அழைக்கப்பட்டு இந்த இடத்துல நம்ம தங்கி இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அந்த விசுவாசம் குறையும் பொழுது அந்த விசுவாச குறைச்சலை அல்லது அவிசுவாசத்தை வேதம்
பாவம் என்று இந்த இடத்துல சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்ப அநேகர் பாருங்க, நம்ம சுற்றி இருக்க அநேக ஜனங்களை பாருங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, சபையில சேர்க்கப்பட்டாங்க, ஆனால் அவிசுவாசத்தின் நிமித்தம், அதாவது விசுவாச குறைவின் நிமித்தம் எத்தனையோ பேர் இன்னைக்கு கர்த்தரை விட்டு வழிவிலகி போனவர்கள் நம்ம சுற்றி இருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா? நம்ம சுற்றி இருக்காங்களா இல்லையா? எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனால் அவிசுவாசம், கர்த்தர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாமல் போனது நிமித்தம், நம்பிக்கை அற்று போனது நிமித்தம் நீங்க கர்த்தரை விட்டு வழிவிலகி போய் நான் தான் விட்டு வந்த பழைய பாவத்தையும் அல்லது தான் விட்டு வந்த பழைய விக்கிரகங்களையும் வணங்கி கொண்டிருக்க அநேக ஜனங்களை நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் அநேகர்ல பாக்குறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில விசுவாசம் குறையும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார் அது பாவம் என்று. அந்த பாவத்தை ஆவியானவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவராக காணப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம எப்பெல்லாம் விசுவாசம் குறையுதோ அப்பெல்லாம் ஆவியானவர் நமக்கு உணர்வை தருவார். நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன குறைவு வரும் பொழுது, இந்த இடத்துல நீ உனக்குள்ள விசுவாசம் இல்ல, குறைவுபடுது அப்படிங்கிறத ஆவியானவர் கண்டிப்பு நமக்கு உணர்த்துகிறவராக தான் காணப்படுகிறார். ஆனால் நம்ம என்ன பண்றதுல அநேக நேரங்கள்ல அது ஆவியானவர் தான் நமக்கு சொல்றார் அப்படிங்கிறத நாம் உணர்வு இல்லாமல் போயிடும். ஆமென். அல்லேலூயா. அது ஆவியானவர் தான் நம்மளோடு பேசுகிறார். இந்த இடத்துல எனக்கு விசுவாசம் குறையுது அப்படிங்கிற ஒரு உணர்வை ஆவியானவர் தருகிறார். ஆனாலும் எனக்குள்ள அந்த ஆவியானவர் தான் பேசுறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாத நிமித்தம் அவருடைய உணர்வுகளை நாம் அசட்டை பண்ணி நம்ம அடுத்து இன்னும் மேலும் மேலும் தவறு செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஓகே, அப்படி அவர் அந்த இடத்துல சொல்றாரு 9வது வசனத்துல, அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே. யார் விசுவாசிக்கல? யார் இயேசுவை விசுவாசிக்கல? சத்தமா சொல்லுங்க. மனிதர்கள். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 3:24. அப்போஸ்தலர் 3:24. அல்லேலூயா. சாமுவேல் முதற்கொண்டு எத்தனையோ தீர்க்கதரிசிகள். சாமுவேல், அடுத்து பாத்தீங்கன்னா தாவீது சங்கீதத்துல பாடி இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி. இது போன்ற எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இந்த காலத்தை குறித்து முன் அறிவித்த போதும் அவர்கள் என்ன பண்ணாங்க? அடுத்த வசனத்துல, நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களுடைய பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். தொடர்ந்து அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார். அல்லேலூயா. இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி முதல்ல யாருக்கு தான் அனுப்பினார்னா இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட தான் அனுப்பினார். அவர்களை ரட்சிக்கும்படியாக தேவன் இயேசுவை எழுப்பி முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அனுப்புகிறார். ஆனால் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இயேசுடைய வருகை குறித்து முன்னறிவித்திருந்தாலும் இயேசு இவர்தான் இயேசு, இவர்தான் தங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்பதை அவர்கள் விசுவாசியாமல் போனார்கள். அல்லேலூயா. அது மட்டுமா செஞ்சாங்க? 3:13 வாசிங்க. ஆபிரகாம் அங்க பேசக்கூடாது, நீ கவனிங்க. அல்லேலூயா. இயேசுவை அவர்கள் அறியாதிருந்தார்கள். இவர்தான் தங்களுடைய இரட்சகர் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். முதல் பாவம். அவர் விசுவாசிக்கவில்லை, அதுவும் பாவம். விசுவாசிக்காத மாத்திரமல்ல, இயேசுவை சிலுவையில அறையும்படியாக அவர்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசுவை அவர்கள் விசுவாசியாமல் போனதுனாலே அவர் என்ன பண்றாருன்னா அந்த பாவத்தை குறித்து தேவன் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம எப்பெல்லாம் விசுவாசம் நமக்குள்ள குறைகிறதோ அப்பெல்லாம் தேவன் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவராக காணப்படுகிறார். நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட அவிசுவாசம் எதை நமக்குள்ள கொண்டு வருகிறது என்றால் பாவத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிறது. அல்லேலூயா. தம்பி நேரா உட்காரு, கீழே உட்காருங்க, நேரா உட்காரு. அவிசுவாசம் நம்ம வாழ்க்கையில எதை கொண்டு வருகிறது? பாவத்தை கொண்டு வருகிறது. அந்த பாவத்தை ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்றார்? அதை கண்டித்து உணர்த்துகிறவராக, இதை நீ பாவம், நீ தேவனிடத்துல விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்பதை கண்டித்து உணர்த்துகிறவராக நமக்கு காணப்படுகிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். அதே யோவான் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
அல்லேலூயா. நான் என்னுடைய யாரிடத்தில் போகிறார் அவரு? நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும். அல்லேலூயா. எதை குறித்து? நீதியை குறித்தும். அப்போ நீதிங்கிறது எதை குறித்து அவர் சொல்றாரு? முதல்ல பாவங்கிறது எதை சொல்றாரு? அவிசுவாசம். தேவனிடத்தில் நம்ம வைக்கக்கூடிய அவிசுவாசத்தை பாவம் என்று சொல்கிறார். அப்ப கர்த்தருடைய நீதி என்று எதை சொல்கிறார் அப்படின்னா, வாசிக்கலாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நீதி எதிலிருந்து விளங்க பண்ணுகிறது? கர்த்தருடைய நீதி எங்கே விளங்குகிறது அப்படின்னா, அவர் நமக்காக, அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. இப்ப பரிந்து பேசுறாரு. இப்ப உலகத்துல ஒரு நீதிபதி இருக்கிறான்னு வச்சுங்களேன். அப்ப நம்ம மீது ஏதாவது பாவம் அல்லது குற்றம் சுமத்தப்பட்டது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பாவத்துக்கு எவ்வளவு பாவம் செய்யறாங்களோ, எவ்வளவு தவறு செய்யறாங்களோ அதற்கு தகுந்த தண்டனை கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய நியாயாதிபதி அல்லது நீதிபதி தேவனிடத்துல, அதாவது தேவனுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக அவர் காணப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, அவர் தேவனை விசுவாசித்தார், அவருக்கு அது என்னவா பண்ணப்பட்டதா? நீதியாக எண்ணப்பட்டது. தேவனை அவர் என்ன பண்றாரு? விசுவாசித்தார். அவர் அந்த விசுவாசம் அவருக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ எப்பொழுதெல்லாம் தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோமோ, இயேசு கிறிஸ்துவை நாம விசுவாசிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவருடைய அந்த விசுவாசமானது நமக்கு அது நீதியாக எண்ணப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப எதுல நாம் விசுவாசம் வேண்டும்? எதுல கர்த்தர் மீது நமக்கு விசுவாசம் வேண்டும் அப்படின்னா, நாம் ஒருவேளை நம் தேவனுக்கு புறம்பான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யும் பொழுது, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பன்றிக்குட்டி எடுத்து பாத்துங்களேன். அதை நம்ம கழுவி எவ்வளவுதான் வச்சாலும் மீண்டும் எங்கதான் போய் விழுது? மீண்டும் அந்த சாக்கடைக்குள்ளதான் போய் விழும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நாம் முன்னாடி வாழ்க்கை, அதாவது கர்த்தரை அறிவதற்கு முன்பாக நாம் ஒரு பாவமான ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்திருக்கோம். அப்ப நம்ம கர்த்தர் இயேசுடைய அந்த இரத்தத்தினாலே கழுவி நம்மை மீட்டெடுத்து வந்திருக்கிறார். இல்லையா? அப்ப மீட்டெடுக்கப்பட்ட நாம் மீண்டும் அதை பாவம் செய்யும் பொழுது, மீண்டும் நம்ம தவறு செய்யும் பொழுது அந்த பாவத்திலே வீழ்கிறோம். மீண்டும் தேவனை விட்டு நம்ம தூர போகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த பாவத்துல நம்ம விழும் பொழுது அவ்வளவுதானா? நம்ம பாவத்தை அதோட நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சுதா அப்படின்னா, மீண்டும் நம்மளை ரட்சிப்பதற்கு நம்முடைய தேவன் போதுமானவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிசாசுக்கு 2 விதமான ஒரு என்ன சொல்றது, மற்றவர்களை விடுதலையாக்க விடாமல், அதாவது தேவனை நோக்கி அவர்களை பார்க்க விடாமல் அவனுக்கு 2 விதமான தந்திரங்கள் உண்டு. ஒன்று, அவன் நாம் செய்யக்கூடிய பாவம், ஒரு பாவம் செய்யறோம் அப்படின்னா நம்மை அந்த பாவத்திலே விழ வைப்பது அல்லது நம்மை பாவத்திலே தூண்டுவது, நம்மளை இன்னும் பாவம் செய்யும்படியாக, தேவனை விட்டு வழிவிலக பண்ணும்படியாக அதிக பாவங்களை செய்வதற்கு நம்மை தூண்டக்கூடியது ஒரு விஷயம். அல்லேலூயா. 2வது, ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பாவத்தை செய்த பிறகு நமக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சியை கொண்டு தேவனை விட்டு வழிவிலக பண்ணுவது. அல்லேலூயா. முதலாவது நம்ம பாவம் செய்யறோம், ஒரு மனுஷன் பாவம் செய்யறான் அப்படின்னா அவனுக்குள்ள மீண்டும் அந்த பாவத்தை செய்யும்படியாக அவனை தூண்டுவது. இப்ப அநேகருக்கு என்ன ஒரு அழகா பேசுவான், என்ன நீங்க செய்யறது என்ன இல்ல, தவறே கிடையாதுங்க, நீங்க செய்யறது பாவமே இல்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷர்கள் செய்யாதான் நீங்க செஞ்சிட்டீங்க, உலகத்துல எல்லாருமே கோவப்படுறாங்க, நீங்க கோவப்படுறதுனால என்ன தப்பு இருக்கு அப்படின்னு என்ன பண்றான், நம்ம இருதயத்துல பேச ஆரம்பிக்கிறான். ஏன் அப்படின்னா, பிசாசை பொறுத்தவரையிலும் நம்ம தேவனை நோக்கி பார்க்க கூடாது, தேவனிடத்துல நம்ம கிட்டி சேரக்கூடாது, கடைசி வரை நம்மளோடு போராடுகிறவனாக அவன் காணப்படுகிறான். அல்லேலூயா. இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் சிலுவையில அரைஞ்சிட்டாங்க, தொங்கிட்டு இருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில் கூட போய் இயேசு இருக்கிற பேசுறான், நீங்கள் தேவனுடைய குமாரனையானால் இறங்கி வாரம் அப்படி சொல்றான். அப்போ அந்த இடத்துல இயேசு சொல்றாரு, அவர் அந்த இடத்துல கீழே இறங்கி வந்தாரா? கீழே இறங்குறதுக்காக அவர் உலகத்துல வந்தாரு. அவர் சிலுவையில அறையப்பட்டு அநேக ஜனங்களுக்காக மறிக்கும்படியாக தான் உலகத்துல வந்தார். ஆமென். அப்ப தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் இயேசுவோடு கடைசி வரை அவன் போராடுகிறான். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும்
நான் கடைசி வரையும் நாம் தேவனுடைய சமூகத்தில், அதாவது பரலோக ராஜ்யத்தை அடையும் வரை பிசாசானவன் நம்மளோடு போராடுகிறவனாக காணப்படுகிறான். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன தவறுதல் அல்லது சின்ன பாவம் வந்தா கூட அதை என்கரேஜ் பண்ணுகிறவனாக, அதாவது அந்த பாவத்தை தூண்டுகிறவனாக, இன்னும் நீ பாவம் செய்ய, அந்த பாவம் செய்யறது தப்பே இல்லை அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நம்மை தூண்டுகிறவனாக காணப்படுகிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கா? கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும், சொல்ல வேண்டாம். பட் ஆனா நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனுபவம் கண்டிப்பா இருக்கும். நீங்க செய்யறது தவறே இல்லைன்னு சொல்லுவான். ஒரு ஆண் ஒரு ஆண் வந்து ஒரு லைட்டா தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுங்களேன். அப்ப அவனிடத்துல வந்து பேசுவான், உலகத்துல வந்து எத்தனையோ ஆண்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்க, அவங்க எல்லாம் செய்யாத தப்பா நீ செஞ்சுட்ட அப்படிங்கிறத அவங்கள்ட்ட பேச ஆரம்பிப்பான். பர்டிகுலராக இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாட்லதான் அதிகமா ஒயின் ஷாப்ல சேல்ஸ் ஆகுதான். அப்போ அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ ஆண்கள், அதாவது கிறிஸ்தவர்களே வந்து அதிகமாக இந்த மது அருந்திக்கிட்டு இருக்காங்க, அப்ப நீ செய்யறது தப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்முடைய இருதயத்துல அவன் பேச ஆரம்பிக்கிறான். இல்லையா? அப்ப அதே மாதிரி பார்த்தா நம்ம எதெல்லாம் தவறு செய்யறோமோ, நம்ம டிவி பாக்குறோம், என்னங்க டிவி பாக்குறதுதான் ஒரு தப்பா, ஒரு நாடகம் பாக்குறதுலாம் தப்பா, ஒரு ஜோக்கு தானே ஓடுது, இதெல்லாம் வந்து போய் அதெல்லாம் தப்பா, நீங்க தாராளமா பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்குள்ள கொண்டு வர்றான். இல்லையா? அதே போல வாலிப பிள்ளைகள், இதெல்லாம் இந்த வயசுல எல்லாமே நடக்கிறதாங்க. இந்த வயசுல செய்யாத தப்பையா நீ செஞ்சுட்ட. இந்த வாலிப பிள்ளைத்துல பாருங்க, எல்லா பிள்ளைகளும் வந்து லவ் பண்றாங்க, நீ செய்யறதுலயா வந்து ஒரு குற்றம் வந்துட போகுது, அப்ப நீ என்ன பண்ணு, தாராளமா லவ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து ஒரு தவறே கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்முடைய இருதயத்துல அவன் பேச ஆரம்பிக்கிறான். இது போல அநேக காரியங்கள் நம்ம பாவம் செய்யும் பொழுது நம்முடைய இருதயத்துல இது வந்து சரி அப்படின்னு நம்மளுடைய இருதயத்துல பேசி அதை வாதாடி நம்ம பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டுகிறது தான் பிசாசோட ஒரு தந்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நம்மளோட பேசுவாரு, ஆவியானவர் நீ தவறுன்னு சொல்லுவாரு. அப்ப ஆவியானவர் நம்ம பேசியா கேட்போம்? ஆவியான பேச்ச ஒரு தவறு செய்யும் பொழுது சரின்னு சொல்றவங்களை கேட்போமா அல்லது செய்யாத அப்படின்னு சொல்றவங்களை கேட்போமா? அந்த இடத்துல சரின்னு சொல்றவங்களதான் கேட்போம். அது பிசாசு சொல்லுதா, இல்ல மனுஷன் சொல்றானா, இல்ல ஆவியான சொல்றானான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு தவறு செய்யும் பொழுது நம்ம என்கரேஜ் பண்றவங்களதான் நம்ம பார்ப்போம். அப்பா நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு, ஓகே வெரி குட், வந்து இவரை நம்ம சொல்றாரு. இன்னும் நண்பர்களே சொல்லுவாங்க இதெல்லாம் தப்பே கிடையாது அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி சொல்லும் பொழுது நமக்கு வந்து ஒரு மனசுக்கு ஆறுதல் வந்துடும். சரி ஓகே, இந்த தவறு இல்ல போல இருக்கு, இந்த உலகத்துல எல்லாருமே செய்யறாங்க, நாமளும் செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு நம்ம அதை செய்ய தொடர்ந்து ஆரம்பிக்கிறோம். அந்த தவறுகள் முற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் இழந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். இல்லையா? அப்ப தொடர்ந்து பாவம் செய்யும் பொழுது இந்த பாவமானது நம்மை வீழ்ச்சி அடைய செய்கிறது. அல்லேலூயா. ஓகே, இரண்டாவது அவனுடைய தந்திரம் என்ன? நான் பாவம் செஞ்ச பிறகு நமக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சியை உண்டு பண்ணுவது. நம்ம தவறு செஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இந்த தவறை செஞ்சுட்டனே அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது பாத்தீங்களா? அந்த உணர்வு வரும் பொழுது நீ இனிமே வந்து கர்த்தரை வந்து ஆராதிப்பதற்கு நீ லாய்க்கே கிடையாது, நீ வந்து தேவன் வந்து உன்னை மன்னிக்கவே மாட்டார். கர்த்தர் உன்னை வந்து இனிமே இந்த பாவத்தை எப்படி இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்ட, இந்த பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே மாட்டாரு, உன்னை வந்து நீ வந்து நரகத்துக்கு தான் போவ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வை கொண்டு வந்து கர்த்தரை விட்டு வழிவிலக பண்ணுவது இரண்டாவது அந்த பிசாசுடைய தந்திரமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ரெண்டு பேரை வேதத்துல பாக்குறோம். ஒண்ணு பேதுரு, அவனும் தவறு செய்யறான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியத்து, அவனும் குற்றம் செய்யறான். ஆனால் ரெண்டு பேரிடத்திலையும் இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யார் தவறு செய்யறா அப்படின்னா யூதாஸ் காரியத்து அவர் தேவனிடத்துல போய், அதுல இயேசு கிறிஸ்து போய் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை. இல்லையா? ஒருவேளை இயேசுவிடத்துல போய் மன்னிப்பு கேட்டிருந்தா இயேசுவனை மன்னிச்சிருப்பாரா, மன்னிச்சிருக்க மாட்டாரா? கண்டிப்பா மன்னிச்சிருப்பாரு. அவர் சிலுவையில தொங்கும் போது கூட என்ன சொல்றாரு? ஆண்டவரே இங்க இருக்கக்கூடியவர்களை மன்னியும், இவர்கள் தெரியாம செஞ்சுட்டாங்க. யாரை குறிச்சு? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. அவர்கள்லாம் சேர்ந்துதான் அவர் சிலுவையில் அறையிறாங்க. அப்ப தன்னை சிலுவையில அறைந்தவர்களை கூட தேவனிடத்துல மன்னிக்கும்படியாக அவர் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப காட்டி கொடுத்தவனுக்கு மன்னிக்காம இருக்க போறாரு, கண்டிப்பா மன்னிச்சிருப்பாரு. ஆனா இவர் செய்த தப்பு என்ன? பிசாசானவன் அவனுடைய மனசாட்சி குற்ற மனசாட்சியாக மாற்றி அவனை நாண்டு கொண்டு சாகும்படியாக அவனை தூண்டுகிறான். ஆமென். அல்லேலூயா. ஆனால் பேதுரு பாருங்க, அவன் மனம் கசந்து அழும் பொழுது இயேசு அவனை மன்னித்து மீண்டும் அவனை தேடி வருகிறான்னு பாக்குறோம். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள தவறுகள் வரும் பொழுது, நாம் தவறு செய்யும் பொழுது, நாம் பாவம் செய்யும் பொழுது நமக்காக தேவனிடத்துல பரிந்து பேசக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இதைத்தான் வேதம் நீதி என்று சொல்கிறது. அதாவது தேவனுடைய நீதி.
அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே மரித்தார். நம்ம எப்பொழுதெல்லாம் தவறு செய்கிறோமோ, பாவம் செய்கிறோமோ, அந்த பாவத்திலிருந்து மீண்டு நம்மளை ரட்சிக்கும்படியாக தான் இயேசு நமக்காக அனுதினமும் பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப சூப்பரான ஒரு ஐடியா சொல்லிட்டீங்க. இனிமே நான் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் இயேசுவின் இடத்துல என்ன பண்ணலாம்? மன்னிப்பு கேட்டுக்கலாம். அப்படித்தானே? அப்படித்தானே? அல்லேலூயா. அம்மாவா இல்லையா? இல்ல. அல்லேலூயா. நாம் அனுதினமும் பாவம் செஞ்சுட்டு போய் தேவனிடத்துல பரிந்து பேசுவதற்காக நம்ம இல்ல. நம்ம அனுதினமும் டெய்லி செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு போய் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்பதுக்கு பேரு கிருபை அல்ல. அதற்கு பேரு தேவ நீதி அல்ல. செஞ்ச தவற உணர்ந்து அந்த பாவத்தை விட்டு விலகி தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு அவரோடு ஒப்புரவாகதான் தேவனுடைய நீதியாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுகிறது, உன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுவானால் தேவனிடத்துல என்ன பெறலாம்? இரக்கத்தை பெற்றுக் கொள்வாய். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல உன்னுடைய பாவத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா மறைக்க கூடாது. தேவனிடத்துல பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதே வேளையில தேவனிடத்துல தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் தேவனிடத்துல இரக்கத்தை பெற்றுக் கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல நான் இரக்கம் பெறுகிறவனாக காணப்பட வேண்டும். அப்ப இரக்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவனாக நான் காணப்படும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பவுல் இடத்துல அழகா எழுதுவாரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டா? ஆமென். சகலவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும், எதுலையுமே ஒன்னு ரெண்டு பாக்கி கிடையாது, எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாமும் எனக்கு என்னவா இருக்காது? தகுதியாக இருக்காது. என்னவா இருக்காது? தகுதியா இருக்காது. இந்த உலகத்துல சகலவற்றையும் நான் பாவம் செய்யும் போது எனக்கு ஒரு கம்பீரம் இருக்கு. எல்லாத்தையும் எனக்கு அனுபவிப்பதற்கு எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. ஆனால் எல்லாமும் எனக்கு என்னவா இருக்காதுன்னா தகுதியாக இருக்காதுன்னு சொல்லுகிறார். இல்லையா? ஒருத்தர் தவறு செய்யும் பொழுது முதல்ல படிச்சோம், ஆவியானவர் என்ன பண்றாரு? துக்கப்படுகிறார். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் என்ன பண்றார்? துக்கப்படுகிறார். அவரை நம்ம அனுதினமும் துக்கப்படுத்துகிறோம். அதே வேளையில நாம் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறோம். அல்லேலூயா. தேவன் மூன்று விதமாக இருக்கிறார். அப்படிதானே? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியா நமக்குள்ள இருக்கிறார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய சிங்காசனத்துக்கு வலது புறத்துல இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய, நான் பாவம் செய்யும் பொழுது எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவரை நான் துக்கப்படுத்துகிறேன். இரண்டாவதாக நான் தேவனை என்ன பண்றேன்னா அவருடைய நாமத்தை நான் தூஷிக்கும்படியாக நான் பண்றேன். ஆமென். நீங்க தவறு செய்யும்போது உலகத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? இங்க பாருங்க, பைபிள் தூக்கிட்டு போறவன், சர்ச்சுக்கு போறவன், இங்க பாருங்க எப்படி பேசிட்டு இருக்கான்னு பாருங்க, எப்படி சண்டை போடுறாங்க. நம்ம மத்தவங்களோட நல்லா கெட்ட வார்த்தை பேசி சண்டை போட்டோம், அடுத்த நாள் பைபிள் எடுத்துட்டு வெள்ளையுமா சர்ச்சுக்கு வர்றோம். என்ன சொல்லுவாங்க? இங்க பாரு, நேத்தெல்லாம் எப்படி பேசுவாரு, இன்னைக்கு இங்க பாரு பைபிள் தூக்கிட்டு போகுது பாரு. அப்போ அந்த இடத்துல யாருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நான் தவறு செய்யும் பொழுது எனக்குள்ள ஒரு உணர்வு வர வேண்டும், இது எனக்கு தகுதியா? நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அப்படித்தானே? நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் தவறு செய்யும் பொழுது இது எனக்கு தகுதியானதா? நான் இது தவறை செய்யலாமா? இது தேவனுடைய நாமத்தை தூஷிக்குமா? அவரை துக்கப்படுத்துமா? எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவரை இது துக்கப்படுத்துமா? அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ நான் எனக்குள்ள நான் யோசிச்சு பார்க்கணும், நான் இதுல இப்படி எல்லாம் நான் தவறு செய்யறேனே. நம்மளை பொறுத்தவரை என்ன, யாருமே பார்க்கலங்க, யாருமே இதை தவறு செய்யறதை நான் பார்க்கல அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கும். ஆனால் உண்மையிலே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவரும் பார்க்கிறாரு, தேவனும் பார்க்கிறாரு, இயேசுவும் பார்க்கிறாரு. நம்ம தவறு செய்யும் பொழுது யாருடைய கண்ணுக்கும் நம்ம மறைவா இல்லை. ஆமென். அவருடைய கண்கள் பூமியின் மீது நோக்கமா இருக்கிறது. பூமியில கூட எல்லா ஜனங்கள் மீது நோக்கமா இருக்கிறது. இப்ப நம்ம அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்ப நான் தவறு செய்யும் பொழுது எனக்குள்ள ஒரு உணர்வு வர வேண்டும், நான் செய்யறது சரியா? இது நான் தேவனுடைய நாமத்தை நான் மகிமைக்காக செய்யறேனா, அல்லது துக்கத்துக்காக அவருடைய நாமத்தை தூஷிக்கும்படியாக நான் செய்கிறேனா, அல்லது எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவரை நான் துக்கப்படுத்தும்படியாக செய்கிறேனா அப்படிங்கிறதை எனக்குள்ளே நான் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு ஆராய்ஞ்சு அதை நான் செய்வதா செய்யக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், எனக்குள்ள ஒரு உணர்வு வர வேண்டும். அல்லேலூயா. அப்ப நான் தவறு செய்யாதவனாக நான் இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த முடியும். அப்ப நான் தவறு செய்யும் பொழுது, சரி ஒருவேளை நான் தெரியாம செஞ்சுட்டேன், ஒரு தப்பு தெரியாம செஞ்சுட்டேனாலும் அந்த தவறுக்காக, அந்த
தவறுக்காக தேவனிடத்துல மன்றாடும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா நமக்காக பரிந்து பேசுகிறவராக காணப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப நான் தவறு செய்யும் பொழுது கர்த்தரை விட்டு வழிவிலகி போகாம நான் தேவனை இறுக பற்றி கொள்ளும் பொழுது அவர் கண்டிப்பாக எனக்கு அவர் உதவி செய்கிறார். அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தருகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஓகே. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்போஸ்தலர் 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அல்லேலூயா. அப்போ ஒரு ஜெபத்து ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. யாரு? பேதுருவும் யோவானும் போறாங்க. அங்க 40 வருஷமா சப்பானியா இருந்த ஒரு மனுஷனை பேதுரு குணமாக்குகிறார். அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவளோடு பாக்குறாங்க, பேதுரு எப்படி இவனை குணமாக்கினார் அப்படின்னு. அப்ப பேதுரு அந்த இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நீதி எங்க விளங்குது அப்படின்னா, இயேசு அப்படிங்கிற நாமத்திலே அவருடைய நீதி விளங்குகிறது. அல்லேலூயா. அவர் தன்னுடைய நாமத்திலே அவருடைய நீதியை அவர் விளங்க பண்ணுகிறார். அந்த இடத்துல எப்படி அந்த நீதி விளங்குனது, எப்படி அந்த மனுஷன் குணமாகனா அப்படின்னா, பேதுரு அந்த இயேசு அப்படிங்கிற நாமத்தை அவர் உச்சரிக்கும் பொழுது அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. இந்த நாமத்தை யோசிச்சு பாருங்க. சற்றேறக்குறைய 4000 வருஷம் அந்த நாமம் யாருக்குமே வெளிப்படுத்தப்படவில்லை. எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள்லாம் கேட்கிறாங்க, ஐயோ இப்படி எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது, இப்படிப்பட்ட ஒரு மனுஷர், அதாவது தேவன் ஒரு மனுஷனாக இந்த உலகத்துல பிறப்பார் அப்படின்னு. ஆனால் அவருடைய நாமம் என்னன்னு யாருக்குமே வெளிப்படுத்தப்படவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியா இருக்கலாம், அல்லது சாமுவேலா இருக்கலாம், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் நம்ம பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டுல. ஆனால் எந்த தீர்க்கதரிசியுமே, ஏன் மோசே தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறார், அவருக்கு கூட அந்த நாமம் என்னன்னு தெரியல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட அந்த நாமத்தை கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த நாமத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இயேசு அப்படிங்கிற நாமத்தை ஈஸியா நம்ம சொல்லிடலாம் இயேசு அப்படின்னு. ஆனால் அந்த நாமம் அப்படிங்கிறது 4000 வருஷமாக மறைக்கப்பட்ட அந்த நாமம், இன்னைக்கு நாம அந்த நாமத்தை நாம பெற்றிருக்கிறோம், அந்த நாமத்தை அறிந்திருக்கிறோம். அந்த நாமத்தை கொண்டு மற்றவர்களை உயிர்ப்பிக்க முடியும், மற்றவர்களை விடுதலையாக்க முடியும் அப்படிங்கிற சத்தியம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம், வல்லமையுள்ள நாமம், அதிகாரமுள்ள நாமம் என்பதை நமக்கு புரிந்திருக்க வேண்டும். அது நீதி உள்ள நாமம் அப்படிங்கிறதை நம்முடைய இருதயத்துல நாமல் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது வசனம். 1 சாமுவேல் 17:45. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நீ எப்படி வர்ற? பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. கோலியாத் மிகப்பெரிய ஒரு மனுஷன், பலமுள்ள மனுஷன், அங்க டெய்லி கர்ச்சிச்சிட்டு இருக்கான். இஸ்ரவேல் சேனை இங்க நிக்குது. அங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலிலே மிகப்பெரிய உயரமான மனுஷன் யாரு? சவுல். சவுல் நிக்கிறான். சவுலுக்கு அவனுடைய சேனைகள் நிக்குது. சேனைகளை குறித்து நம்ம வேதத்துல படிக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலசாலிகள் அங்க நிக்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு சேனைகள் நிக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் தேவன் யார் தான்? நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தான் அவங்களுக்கு தேவன். அப்படிதான் உண்மையா போய்க்கலாம். அவர்களுக்கும் யார் தான் தேவன்? நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தான் தேவனாக இருக்கிறார். அவர்களையும் அவர் தான் தெரிஞ்செடுத்துக்கிறார். ஆனால் யாருக்குமே அந்த தைரியம் வரல, யாருக்குமே அந்த கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த பலன் வரல. ஆனால் ஒரு சின்ன பையன், ஒரு இளைஞன், அவனுக்கு எதுவுமே தெரியாது, சண்டைனா என்ன தெரியாது, கோலியாத் அவ்வளவு உயரமா நிக்கிறான், இவன் குட்டி பையன். அப்போ இவனுக்கு எதுவுமே தெரியாது, முன்ன பின்ன சண்டை போட்டது கிடையாது, அந்த ட்ரெஸ்ஸை கூட போட்டு பாக்குறான், அதுவுமே அவனுக்கு செட் ஆகல, எல்லாத்தையும் கழட்டி போட்டான். அப்போ அவனுக்குள்ள எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்னா, அவனுக்குள்ள இருந்த தைரியம் என்ன அப்படின்னா, நீ நிந்திக்கக்கூடிய இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன்.
அல்லேலூயா. நீ பெரிய ஆளா இருக்கலாம், பாக்குறதுக்கு பெரிய ஜெய்ஜாட்டிக்கான ஆளா இருக்கலாம், உனக்குள்ள என்ன இருக்கலாம், ஈட்டிஸ் கேடகம் போன்ற ஆயுதங்களை நீ பெற்றிருக்கலாம். ஆனால் அதை விட பெரிய ஒருத்தர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாமத்தோடு நான் வருகிறேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இல்லாத, இஸ்ரவேல் ராஜாவுக்குள்ள இல்லாத இந்த தைரியம் உனக்குள்ள எங்க இருந்து வந்ததுன்னா, அவனுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது, அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருந்தது. அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அந்த நாமம் என்னோடு கூட இருக்கிறது, அந்த நாமத்தினாலே நான் வருகிறேன், அந்த நாமத்தினாலே என்னை வீழ்த்துவேன்னு சொல்லிட்டு கோலியாத்தை அந்த இடத்துல வீழ்த்துகிறார். அல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. மதில்னா அந்த காம்பவுண்ட் சுவர் இல்ல. அந்த காலத்துல மதில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கோட்டை. அந்த மதில்ல அட் அ டைம்ல 6 தேர் போக முடியும், அந்த அளவுக்கு அகலமான கோட்டை தேர். மிகப்பெரிய சுவராக இருக்கும். அந்த சுவர்ல பாத்தீங்கன்னா நிறைய பட்டணங்கள் இருந்தது, வீடுகள் இருந்தது நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட மதில் சுவர்களை கூட நான் என்ன பண்ணுவேன்னா தாண்டுவேன் அப்படின்னு படிக்க சொல்றாரு. அல்லேலூயா. எதனால அப்படின்னா அந்த கர்த்தர் அப்படிங்கிற அந்த நாமத்தினாலே நான் அப்படிப்பட்ட மதிலை கூட தாண்டுவதற்கு எனக்கு பலன் என்று சொல்றார். அல்லேலூயா. நான் சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், எப்படிப்பட்ட சேனை வந்தாலும். அதனாலதான் இன்னைக்கு தாவீது எல்லா இடத்துலயும் ஜெயிக்கிறவராக, ஜெயம் பெற்றவராக அவர் காணப்பட்டார். எங்கேயுமே அவர் தோத்துட்டு வந்தார் நம்ம சரித்திரமே கிடையாது. எல்லா இடத்துலயும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். தேவன் அப்படி கர்த்தர் அப்படிங்கிற நாமத்தோடு அவர் போனார். எல்லா இடத்திலும் அவர் ஜெயிக்கிறவராக காணப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. சேனைக்குள் பாய்ந்து போய் எதிரிகளை முறியடிக்கக்கூடிய அந்த பலனை அவருக்குள்ள எப்படி வந்தது? அந்த பலன் அவருக்குள்ள எங்க இருந்து வந்தது? அவருக்குள்ள இருந்த அந்த கர்த்தர் அப்படிங்கிற நாமம். அல்லேலூயா. அதே போலதான் நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு என்ற நாமம். அல்லேலூயா. அந்த இயேசு அப்படிங்கிற நாமத்தை பற்றி கொள்ளும் பொழுது அவர் அந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறார், அந்த இயேசு அப்படிங்கிற நாமத்துல அந்த நாமத்தை நான் பற்றி கொண்டது நிமித்தம் அந்த இடத்துல இந்த 40 வருஷமாக நோயாளியாக, பிணியாளியாக, சப்பானியாக இருந்த மனுஷன் விடுதலையானா. அல்லேலூயா. அப்ப நீதியை விளங்க பண்ணுகிற எதுல அப்படின்னா அந்த தனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நாமத்தை, இயேசு அப்படிங்கிற நாமத்தின் நிமித்தம் இந்த உலகத்துல அவர் நீதியை விளங்க பண்ணுகிறார். அந்த நாமத்தை நம்ம இருக பற்றி கொள்ளும் பொழுது நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் நாம் மேற்கொள்ளுவதற்கு, பிசாசு விரிக்கக்கூடிய வலைகள், எப்பேற்பட்ட பொல்லாப்புகளை மேற்கொள்வதற்கும், அநேக ஜனங்களை விடுவிப்பதற்கும் கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே. அப்போ நமக்கு ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது முதல்ல எதை நமக்கு சொல்லுகிறார்? நம்முடைய பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அடுத்து தேவனுடைய நீதி இந்த உலகத்திலே அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக, அதாவது தேவனுடைய நீதி என்ன, அவருடைய நீதி எந்த அளவுக்கு நமக்குள்ளே விளங்க பண்ணுகிறார் அப்படிங்கிறதை குறித்து உலக ஜனங்களுக்கு நமக்கும் அதை கண்டித்து உணர்த்துகிறவராக அவர் காணப்படுகிறார். மூன்றாவதாக அவர் எதை காணப்படுத்துகிறார்னா 11வது வசனம், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. எதை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார்? நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். அப்போ நமக்குள்ளே பாவம் அவர் கண்டித்து உணர்த்து. முதல்ல நமக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. அந்த பாவம் வரும் பொழுது நம்மை கண்டித்து உணர்த்துகிறவராக காணப்படுகிறார். ஒருவேளை நான் பாவம் செய்தாலும் குற்றம் செய்தாலும் இயேசுடைய அந்த நாமத்தை கொண்டு என்னால பண்ண அப்படின்னா அந்த பாவத்திலிருந்து என்னால விடுதலையாக்கப்பட முடியும். ஏன்னா இயேசு எனக்காக பரிந்து பேசுகிறவராக பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் அமர்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குறவராக காணப்படுகிறார். அப்போ என்னை ஒப்புரவாக்கும் பொழுது நான் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நான் ரட்சிக்கப்படுகிறேன். இல்லையா? அப்படி நான் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யும் பொழுது, நான் தவறுகள் செய்யும் பொழுது எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. இல்லையா? என்ன உண்டு? நியாய தீர்ப்பு. அப்ப இந்த நியாய தீர்ப்பின் பொழுது நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 16-17. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17.
அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, சத்தமா கரங்களை தட்டி, நீங்களும் நானும் இயேசுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு நம்முடைய பாவம் எல்லாம் போக்கி நம்முடைய சாபங்களை நீக்கி இந்த உலகத்திலே இருந்து நம்மை வேர்பிரித்து இன்னைக்கு சபையில கொண்டு வந்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்னா இதற்காக தான். அல்லேலூயா. இயேசுடைய 2ஆம் வருகையில நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு ஏன் இந்த உலகத்துல ரத்தம் சிந்தினார்? ஏன் அவ்வளவு கொடுமையான ஒரு மரண தண்டனை அவருக்கு? ஏன் ஒரு தேவனுடைய குமாரன் இந்த உலகத்திலே மனுஷனாக பிறக்க வேண்டும்? ஏன் இவ்வளவு ஒரு கொடுமையான தண்டனை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும்? கைகளிலே கால்களிலே ஆணியடிக்க ஒப்பு கொடுத்து தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு ரத்தம் முதற்கொண்டு இந்த உலகத்திலே பூமியிலே அவர் சிந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு முள்முடி அவர் தலையிலே சூட்டப்பட்டு அவ்வளவு பெரிய ஒரு வேதனைகளோடு அவர் ஏன் மரிக்க வேண்டும்? அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. இயேசுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா மனுஷனுடைய பாவத்தை வேற எதனாலையும் போக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. ஆமென். அல்லேலூயா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எத்தனையோ வழிகளை அவங்க தேடுறாங்க. எதுக்குன்னா தன்னுடைய பாவத்தை போக்குவதற்காக எத்தனையோ வழிகளை அவங்க தேடுறாங்க. ஆனால் எந்த வழியும் மனுஷனுடைய பாவத்தை போக்காது. ஆமென். அல்லேலூயா. அவர்கள் தேடக்கூடிய எந்த வழியுமே மனுஷனுடைய பாவத்தை போக்காது. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அல்லேலூயா. அவரை இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இயேசு மாத்திரமே வழி. அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு இயேசுடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள் சாபங்கள் நீங்கி நான் பரிசுத்தமாக்கப்பட்டால் ஒழிய நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட இயேசு இந்த உலகத்திலே மரித்தார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், சபையிலே சேர்க்கப்பட்டோம். இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் இத்தனை சபைகள் உண்டு, இத்தனை ஆராதனைகள் உண்டு, இவ்வளவு ஜெபங்கள், இவ்வளவு விண்ணப்பங்கள் உண்டு. எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு நோக்கம்தான், அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு இயேசுடைய 2ஆம் வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்துல அவ்வளவு பெரிய ஒரு மரண தண்டையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட. தம்பி நேரா உட்காரு, தம்பி நேரா உட்காரு, நேரா உட்காரு, இல்லைன்னா கீழே இறங்கி உட்காரு, நேரா உட்காரணும். கர்த்தருடைய தண்டனையை ஏன் இயேசு அவ்வளவு பெரிய ஒரு தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்றால் நாம் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவங்கள் நீங்கி நம்முடைய சாபங்கள் நீங்கி நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இயேசு அவ்வளவு பெரிய ஒரு மரண தண்டையை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த தண்டனை அவ்வளவு பெரிய கொடுமையானது. அந்த தண்டனையின் மூலமாக தான் அவர் சிந்தனை இயேசுடைய இரத்தத்தின் மூலமாக தான் இன்னைக்கு நாம் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சபையில நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஓகே, ரட்சிக்கப்பட்டாச்சு, சபையில சேர்க்கப்பட்டாச்சு. அப்ப எத்தனை பேருமே நம்ம பரலோகம் போயிருவோமா? எல்லாருக்குமே படிக்க சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்குமே பாடம் நடத்துறோம். இதான் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் நம்ம பாடம் நடத்துறோம். ஆனா கடைசியில என்ன வைக்கப்படுகிறது? ஒரு எக்ஸாம் வைக்கப்படுகிறது. அப்ப அதுல நீ எவ்வளவு மார்க் எடுத்தாதான் பாஸ், அப்படித்தானே? அல்லேலூயா. அதுல யாரு நல்ல குறிப்பிட்ட 35க்கு மேல 100க்கு 35க்கு மேல எடுத்தா தான் பாஸ் அப்படிங்கிறது இந்த உலகத்துல கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. அதே போலதான் உங்களுக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு நடத்தக்கூடிய இன்னைக்கு ஆராதனையில உங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இதுதான் சத்தியம், இப்படிதான் நீங்க வாழணும் அப்படிங்கிற சத்தியம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. உங்க கையில ஒரு வேதத்தையும் கொடுத்தாச்சு, இப்படிதான் நீ வாழணும். நாங்க சொல்றது உங்களுக்கு புரியல, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீ வேதத்தை படிச்சு இதுதான் சத்தியம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அல்லது இன்னைக்கு எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்கு, எத்தனையோ சத்தியங்கள் போதிக்கப்படுகிறது. எத்தனையோ சத்தியங்கள் போதிக்கப்பட்டாலும் நல்ல சத்தியம் இதுதானே அப்படின்னு, சரியான சத்தியம் இதுதான் நம்ம ஆராய்ந்து அறிந்து பிடித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. இவ்வளவு சத்தியம் எதுக்காக போதிக்கப்படுகிறதுன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு நாள் ஒரு தேர்வு உண்டு.
அதுதான் இயேசுடைய இரண்டாம் வருகை. அல்லேலூயா. அதுதான் நமக்கு, அதாவது சபைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, இயேசுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு நடக்கக்கூடிய முதலாவது நியாய தீர்ப்பு. அல்லேலூயா. இந்த நியாய தீர்ப்புல யாரெல்லாம் பாஸ் பண்ணுவா, யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? அல்லேலூயா. யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னா வாசிக்கலாம் 16வது வசனம். அல்லேலூயா. யாரு முதல்ல எழுந்திருப்பார்களா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துல மரித்தவர்கள் எல்லாருமே எழுந்திருக்க மாட்டாங்க. யாருதான் எழுந்திருப்பா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். அல்லேலூயா. அப்ப உயிரோடு இருக்கு நாமும், அப்ப உயிரோடு இருக்கிற எல்லாருமே கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோமா? மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள். அப்ப உயிரோடு இருக்கிற எல்லாருமே நம்ம கிறிஸ்துவுக்கு எதிராக போயிடுமா? யாருதான் எதிராக போக முடியும்? கிறிஸ்துவுக்கு வாழ்கிறவர்கள் மாத்திரமே தேவ சமூகத்தை நாம அடைய முடியும். அல்லேலூயா. அவர் இங்கதான் இருக்கிறாரு, வீட்டுல போய் பாத்துக்கலாம். அவர் யாரெல்லாம் எழுந்திருக்க போக முடியும்னா நம்ம யாரெல்லாம் போக முடியும்? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் மாத்திரமே. அல்லேலூயா. முதல்ல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இரண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் அவரை எதிர்கொண்டு போவோம். அல்லேலூயா. அப்ப வேதம் அழகா சொல்றது, இன்னைக்கு சங்கீதத்திலே அதைதான் படிச்சோம். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி, வசனத்தின்படி, அவருடைய கற்பனையின்படி வாழ்ந்து மரிக்கிறார்களோ அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். யாரு கர்த்தருடைய வசனத்தின்படி, வார்த்தையின்படி இந்த உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை எதிர்கொண்டு போவார்கள். அல்லேலூயா. அப்ப வாழ்ந்தாலும் கர்த்தருக்குள்ள வாழணும், மரித்தாலும் கர்த்தருக்குள்ள மரிக்க வேண்டும். இயேசுடைய வருகை முந்தி இருக்குதா? அதுக்குள்ள ஒருவேளை நான் மரித்து விட்டேனா? நான் ஒருவேளை கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நான் மரித்து விட்டேனானால் நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி, வசனத்தின்படி நான் வாழ்ந்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி நான் மரித்திருக்க வேண்டும். ஒருவேளை இயேசுடைய வருகையின் போது நான் உலகத்துல நான் உயிரோடு இருப்பவனானால் அது நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி, வசனத்தின்படி என்னை ஒப்பு கொடுத்து நான் வாழ்கிறவனாக காணப்பட வேண்டும். அல்ல கரங்களை உயர்த்துவார்களே, சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப முதல் நியாய தீர்ப்பு நமக்கு உண்டு. அந்த நியாய தீர்ப்பு என்பது இயேசுடைய வருகை. இயேசுடைய இரண்டாம் வருகையில நான் காணப்பட வேண்டும் என்றால், முதல் நியாய தீர்ப்பில நான் காணப்பட வேண்டும் என்றால் நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி, வசனத்தின்படி நான் வாழ வேண்டும். முதல்ல வேதத்துல படிச்சோம். ஒருவேளை நான் தப்பு செஞ்சுட்டேனா, ஒருவேளை நான் தவறு செஞ்சுட்டேனா நான் தேவனிடத்துல அனுதினமும் நான் ஒப்புரவாகணும். டெய்லி நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவங்கள்ட்ட பேசுவார். இன்னைக்கு நீ செஞ்சது தப்பு, நீ பார்த்தது தப்பு, நீ பேசினது தப்பு, நீ இந்த இடத்துல இப்படி பேசிருக்க கூடாது, இந்த இடத்துல நீ உன்னோட மனசுல நீ சிந்திச்சது தப்பு, எல்லாத்தையும் ஆவியானவர் சொல்லுவார். அல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்தும் பொழுது, அந்த உணர்வை தரும் பொழுது, நான் பாவம் அப்படி நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு உணர்வு வரும் பொழுது தேவனிடத்துல நான் பரிந்து பேசக்கூடிய இயேசுவோடு நான் இயேசுனிடத்துல நான் ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி நான் தேவனோடு என்னை ஒப்புரவாக்கிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப என்னை நான் ஒப்புரவாக்கிக் கொள்ளும் பொழுது தேவன் கண்டிப்பாக என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அனுதினமும் நான் என்னை எப்படிப்பட்ட நான் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்னா நான் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். மாசத்துல ஒரு நாளைக்கு நான் வந்து கம்யூனியன் எடுக்கும்போது மட்டும் என்னை சுத்திகரித்துக் கொண்டால் போதாது. அனுதினமும் எனக்குள்ள இருக்கக்கூடிய குற்றத்தை தேவனிடத்துல, அவரிடத்துல நான் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அதை மன்னியும், அதை அனுதினமும் என்னுடைய பாவத்தை சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு அதை விட்டு விட்டு தேவனுடைய வார்த்தையின்படி, வசனின்படி என்னை நான் அனுதினமும் நான் சுத்திகரித்து நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிற ஒரு மனுஷனாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படி, வசனத்தின்படி மரித்தவர்களும் கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த உலகத்திலே வாழ்கிறவர்களும் இயேசுடைய இரண்டாம் வருகையிலே காணப்படுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் எங்க இருக்காங்க பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:9.
நல்ல கரங்களை உற்சாகமா தட்டலாமா? தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக, இங்கே பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு பெரும் திரள் கூட்டம் நிக்குது. அது எப்படிப்பட்ட கூட்டம்னா எண்ண கூடாத கூட்டமாக இருக்கிறது. கவுண்டிங்கே பண்ண முடியாது. இவ்வளவு பேர் தான் இருக்கிறாங்கன்னு எண்ண முடியாத ஒரு கூட்டம் இருக்கிறது. இல்லையா? அந்த கூட்டம் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து நிற்கிறது. வெள்ளை அங்கிகளை தரித்து நிற்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் எங்க நிற்கிறாங்கன்னா தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த பெரும் திரள் கூட்டம், எண்ண முடியாத அந்த பெரும் திரள் கூட்டத்துல ஒருவராக நீங்களும் நானும் இருக்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு 10 பேர்னா அதுல ஜாயின் பண்றது நமக்கு ரொம்ப கஷ்டம். அப்படித்தானே? ஒரு 10 பேர் தாங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க, ஒரு போஸ்டிங், ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஒரு போஸ்டிங் ஒரு 100 பேர் எடுப்பாங்க. அது பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. அப்ப அந்த 10 பேர்லயே 100 பேர்ல ஒருத்தனா செலக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இந்த கூட்டம் பெரும் திரள் கூட்டம், எண்ண முடியாத கூட்டம். அல்லேலூயா. அந்த எண்ண முடியாத ஒரு கூட்டத்துல நீங்களும் நானும் ஒருவனாக இருக்கும்படிதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? சத்தமே வள்ளியே, நல்ல சத்தமா. முடியும். ஆமென். அந்த பெரும் திரள் கூட்டம், அந்த பெரும் திரள் கூட்டத்துல நான் ஒருவனாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட கூட்டத்தில் நாம இருக்கணும். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி, வசனத்தின்படி என்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிறவனாக, எனக்குள்ளே இருக்கிற குற்றம் குறைகளை நான் அனுதினமும் தேவனிடத்துல சொல்லி அதை அறிக்கையிட்டு விட்டு என்னை நான் மாற்றிக்கொண்டு தேவனுக்கு முன்பாக நான் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நான் வாழும் பொழுது இயேசுடைய வருகையில நான் காணப்படுவேன். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய மிக பெரும் திரள் கூட்டத்துல நான் ஒருவனாக காணப்படுவேன். எத்தனை பேருக்கு அதுக்கு அந்த விசுவாசம் இருக்கு? கண்டிப்பா நான் போயிடுவேன் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள. அந்த பெரும் திரள் கூட்டத்துல நான் ஒருவனாக காணப்படுவேன். நல்ல விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுல ஒருவனாக இருக்கும்படிதான் நம்ம காணப்பட்டிருக்கோம். அதுல ஒருவனாக இருக்கும்படிதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை நான் கைவிடப்பட்டேன்னா என்ன ஆவேன்? ஒருவேளை அந்த பெரும் திரள் கூட்டத்துல, அதாவது இயேசுடைய 2ஆம் வருகையில நான் காணப்படல, அந்த வருகையில நான் கைவிடப்பட்டேனானால் நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய மகா உபத்திரவத்தின் காலத்துல நான் கடந்து போக வேண்டியிருக்கும். அல்லேலூயா. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல என்ன நடக்கும்? 7 வருஷம் மிகப்பெரிய ஒரு உபத்திரவத்துக்கு நேராக இந்த உலகம் கடந்து போகும். யாருடைய ஆட்சி இருக்கும்? அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி இந்த உலகத்துல இருக்கும். அது மிகப்பெரிய ஒரு உபத்திரவத்தின் காலமாக இருக்கும். அந்த உலகத்துல நாமளால வாழ முடியாது. ஏன் அப்படின்னா அந்த உலகம் அந்த எப்படிப்பட்ட ஒரு காலமா இருக்குன்னா மகா உபத்திரவத்தின் காலம். மகா உபத்திரவத்தின் காலம்னா அவனை தான் தெய்வமா வணங்க சொல்லுவாங்க. ஆமென். அவனை தான் தெய்வம்னு வணங்க சொல்லுவான். அப்ப நம்மளால வணங்க முடியுமா? அப்ப வணங்காதவர்கள் எல்லாம் கொல்லும்படியாக அங்க இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்கு அவர் கட்டளையிட்டான் அப்படின்னு சொல்லி வேதத்துல படிக்கப்படும். அப்ப நம்மளை எல்லாம் கொல்லும்படியான அதிகாரம் வரக்கூடிய அரசாட்சிக்கு கொடுக்கப்படும். இல்லையா? அப்ப நம்மளை எல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடிய, நம்ம தேவனை ஆராதிப்ப, நான் உன்னை வணங்க மாட்டேன்னு சொல்றவங்களை எல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் சிப்பு போடப்படும். என்ன போடப்படும்? சிப்பு. அப்ப சிப்பு இருந்தாதான் அந்த உலகத்துல கொல்லவும் வாங்கவும் விற்கவும் முடியும். அதாவது ஒரு பால் பாக்கெட் வாங்கினா கூட என்னதான் வேணும்? அந்த சிப்பு தான் வேணும். அப்ப சிப்பு இல்லாம அந்த உலகத்துல எதையுமே நம்ம செய்யவே முடியாது. எதுவுமே நம்ம அந்த உலகத்துல வாங்கவோ விற்கவோ முடியாது, படிக்கவும் முடியாது, பிள்ளைங்களை எந்த விதமான பொருள் இந்த உலகத்துல வாங்க முடியாது. ஒருவேளை நான் வைராக்கியமா நான் வாழ்வேன், எனக்கு சாப்பாடே இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காக வைராக்கியமா நான் வாழ்வேனாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தர் நம்ம கையில வேதாகம் இருக்காது, சபைகள் இருக்காது, பாஸ்டர் இருக்க மாட்டாங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டாரு. பரலோக ராஜ்யமானது அடைக்கப்பட்டிருக்கும். இல்லையா? இன்னைக்கு நம்ம அப்படி லைட்டா ஒரு கண்ணீர் சின்னனாவே, அது நீங்க உண்மையா கண்ணீர் விடுறீங்களாவோ இல்ல போலியா கண்ணீர் விட்டாலும் உடனே பரலோகம் நமக்கு பதில் கொடுக்குது. உண்மையா பொய்யா? அப்படி சினுங்கினா கூட உடனே பரலோகம் இறங்கி வந்துருது. ஐயோ என் பிள்ளை அழகானே அப்படின்னு. ஆனா அந்த காலகட்டத்துல இந்த 7 வருஷத்துல பரலோகம் அடைக்கப்படும். ஆமென். எப்படி நோவா காலத்துல இயேசு தேவனானவர் நோவாயா அவருடைய ஃபேமிலி எல்லாம் உள்ள விட்டு கதவை அடைத்தார் நம்ம படிக்கிறோமோ, அதே போல பரலோக ராஜ்யத்துல, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே
பரலோக ராஜ்யம் அடைக்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் வானத்தையே தாண்டாது, ஏன் நம்ம வீட்டு கூரையே தாண்டாது. அப்போ நம்ம ஜெபங்களுக்கு எல்லாம் பரலோகம் பதில் கொடுக்காது. ஆமென். அல்லேலூயா. எந்த ஜெபத்துக்கும் பதில் வராது. நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியாது. நம்ம சிப்பு போட்டோம்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. சிப்பு போடலாம் இந்த உலகத்துல வாழவே முடியாது. ஆமென். ஒரு மிகப்பெரிய உபத்திரவத்துக்கு நேராக இந்த உலகம் கடந்து போகும். அப்ப அவனை ஒருவேளை சேவிச்சுட்டு நீ தான் தெய்வம் அப்படின்னு அவனை வணங்கிட்டு நம்ம வாழ்வோம்னானால் நம்ம பரலோகத்துக்கே போக முடியாது. அப்படித்தானே? அப்ப நமக்கு உண்மையான சத்தியத்தை இவ்வளவு நாள் நம்ம போதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ஏன் இவ்வளவு தூரம் சத்தியம் போதிக்கப்படுகிறது அப்படின்னா, இயேசுவோட இந்த இரண்டாம் வருகையில் நாம் காணப்பட வேண்டும். அந்த சத்தியத்தை சும்மா அந்த காதல இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போவதற்காக நம்ம அழைக்கப்படவில்லை. ஏன் உயிரை கொடுத்தீங்கன்னு கத்துறோம். வேதம் சொல்லுகிறது, இப்ப ஆவியான உங்களிடத்துல வரும் பொழுது அவர் என்ன பண்றாரு? பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறான்னு படிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் அவங்கள்ட்ட வந்து பேசுவார் நேரடியா? இல்ல. பலிபீடத்திலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றும் ஆவியானவர்களோடு பேசக்கூடிய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப நம்மை கண்டித்து உணர்த்தும் பொழுது நான் உணர்வடைந்தவனாக, இந்த வசனத்தை இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போனீங்கன்னா அதுல பிரயோஜனமே இல்லை. அந்த வார்த்தைகளை கேட்டு உங்க வாழ்க்கையை மாற்றும் பொழுதுதான் நீங்கள் இயேசுவோட இரண்டாம் வருகையை நீங்கள் காணப்பட முடியும். அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது இயேசுடைய வருகையிலே காணப்பட வேண்டும் என்பதற்காக. அப்ப இவ்வளவு தூரம் நம்ம சத்தியத்தை போதிக்கிறோம். அந்த சத்திய வசனத்தை நான் பெற்றுக்கொண்டு அந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி இயேசுடைய இரண்டாம் வருகையிலே நான் காணப்படுவேன். ஆனால் சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய மிக பெரும் திரள் கூட்டத்துல நான் ஒருவனாக காணப்படுவேன். ஒருவேளை நான் கைவிடப்பட்டேன் ஆனால் இந்த உலகத்தில் நடக்கூடிய 7 வருஷம் உபத்திரவத்தின் காலத்துக்கு நேராக நான் கடந்து போவேன். அல்லேலூயா. அது மகாபெரிய உபத்திரவத்தின் காலமாக இருக்கும். அப்படிப்பட்ட உலகம் எப்படி கொடுமையாக இருக்கும் அப்படின்னா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மலைகளை பார்த்து என் மேல் வந்து விழுங்கள் அப்படின்னு சொன்னாலும் வந்து விழாதான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மரணம் வேணும் அப்படின்னு அவங்க எல்லாம் வேண்டுவாங்களா? ஐயோ நான் செத்தா பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா தற்கொலை பண்ணிக்க முடியாது. தற்கொலை பண்ணினா நேரம் எங்கதான்? நரகத்துக்கு தான். அப்போ நான் தற்கொலையும் பண்ணிக்க முடியாது. அப்ப எனக்கு மரணம் வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டா கூட மரணம் வராதா? அப்ப அந்த அளவுக்கு ஒரு கொடுமையின் காலத்துக்கு நேராக அந்த கைவிடப்பட்ட சபையானது கடந்து செல்லும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே, அடுத்து ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு, வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 14 வரை. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 20 வரை. சரி. இது இரண்டாம் மரணம். இல்லையா? இப்ப முதல் மரணங்கிறது இந்த உலகத்துல இருந்து நம்ம டிரான்ஸ்பர் ஆகுறது. அதாவது இந்த உலகத்தை விட்டு நான் வேற உலகத்துக்கு போறோம், அவ்வளவுதான். அது மரணம் கிடையாது. அது சரீரத்துக்கு மட்டும்தான் மரணம். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இந்த பூமியில இருந்து எங்க போகுது? மேல போகுது. அது வந்து பரலோகத்துக்கு போகுதா அல்லது நரகத்துக்கு போகுதா அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையை பொறுத்து. அப்போ இந்த இரண்டாம் மரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆத்மா அக்கினி கடல்ல தள்ளப்படுகிறது. அக்கினி கடல்ங்கிறதா நரகம். இல்லையா? அது அவியாத அக்கினி கடல் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கடல் பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த கடல் ஃபுல்லா நெருப்பா இருந்தா அப்படி இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு அக்கினி கலந்த அந்த கடல்ல இந்த ஆத்மாவானது தள்ளப்படுகிறதா இரண்டாம் மரணம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஓகே, அப்ப இந்த இரண்டாம் மரணத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதத்துல நம்ம படிக்கிறோம். அப்ப அதுக்கு முன்பாக அந்த 11வது வசனத்துல பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அதன் மேல் வீற்றிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 12வது வசனத்துல மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. நான் இயேசுடைய இரண்டாம் வருகையிலே நான் போயிட்டேன் அப்படின்னா காணப்படுவேன். ஆனால் எனக்கு வந்து இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு கிடையாது. இப்ப நான் நேரடியாக எங்க போயிடுறேன்னா, தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நான் போயிருவேன். அல்லேலூயா.
அதுதான் முதல் நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்புல நான் நேரா எங்க போயிடுறேன்? பரலோக ராஜ்யத்துக்கே நான் போயிடுறேன். ஆனால் ஒருவேளை கைவிடப்பட்டேன் ஆனால் நான் இந்த எங்க போறேன் அப்படின்னா இந்த வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்புக்கு நேராக நான் கடந்து செல்வேன். ஆமென். அல்லேலூயா. இது எப்ப நடக்கும் அப்படின்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், அதற்கப்புறம் 7 வருஷம் உபத்திரவத்தின் காலம், அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 1000 வருஷம் இந்த உலகத்திலே இயேசுடைய அந்த அரசாட்சி இந்த உலகத்தில் நடக்கும். அந்த அரசாட்சி முடிந்ததுக்கு அப்புறம் இந்த உலகமானது அழிக்கப்படும். இந்த உலகம் நாம வாழக்கூடிய இந்த பூமியானது அழிக்கப்பட்டு புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் உண்டாகும். அப்ப இந்த புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் உண்டாவதற்கு முன்பாக இந்த பூமி அழிக்கப்பட்ட உடனே இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்துமாக்களும், அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையிலே காணப்படுறவர்கள் நேர பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இன்னொரு கூட்டம் உண்டு, இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவங்களும் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இப்ப மீதம் இருக்கக்கூடிய எல்லாருமே அழிக்கப்பட்டு அவர்களுடைய ஆத்மா எங்க நிற்கும் அப்படின்னா பரலோக ராஜ்யத்திலே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய நியாய தீர்ப்பிலே அந்த வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பாக அத்தனை ஆத்துமாக்களும் இருக்கும். அல்லேலூயா. எல்லா ஆத்துமாக்களும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்துமாக்களும், ரட்சிக்கப்பட்டவங்க படாதவங்க எல்லாருமே அங்க நிற்பாங்க. அப்போ அவர்களுக்கு எப்படி நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஜீவ புஸ்தகம் ஒன்று திறக்கப்படுகிறது. ஆமென். என்ன ஜீவ புஸ்தகம்? அப்ப ஜீவ புஸ்தகம் என்ன அப்படின்னா நம்மளை குறித்த எல்லா காரியங்களையும் எழுதி வைக்கிறதா அந்த ஜீவ புஸ்தகம். ஆமென். அல்லேலூயா. இது அழகா சொல்லுகிறது. அப்பொழுது அந்த புஸ்தகம் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்ன வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டன. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவையின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. தங்கள் தங்கள் கிரியைகள், அதாவது இந்த உலகத்துல நாம் எப்படி வாழ்றோமோ அது எல்லாமே ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. ஆமென். நமக்கு எல்லாம் ஒரு எல்லாருமே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா இந்த மொபைலை வந்து நான் லாக் பண்ணிட்டேன், எனக்கு யாருமே தெரியாது. நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு அதை டெலீட் பண்ணிட்டேன், ஐயோ யாருமே பார்க்கல. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், சுத்தி இருக்கிறவங்க யாருமே பார்க்கல, எங்க அம்மா அப்பா பார்க்கல, எங்க டீச்சர்ஸ் பார்க்கல, என்னுடைய கணவன் பார்க்கல, என்னுடைய மனைவி பார்க்கல, யாருமே பார்க்காம நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை அனைவருக்கு உண்டு. ஆமென். ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் செய்யக்கூடிய எல்லா கிரியைகளையும் தேவன் தன்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறாராம். எத்தனை பேர் புரியுது? இல்லையா? இந்த உலகம் உங்களை பார்க்காம இருக்கலாம், நான் தவறு செய்யும் பொழுது யாருக்குமே தெரியாம நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்க தைரியமா அந்த தப்பை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கலாம். ஆனால் நாம் செய்யக்கூடிய தவறுகள் எங்க எழுதப்படுகிறதுனா ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. அல்லேலூயா. நான் செய்யற தவறுனா என்ன அர்த்தம்? நான் பார்க்கிற பார்வை, நான் பேசக்கூடிய வார்த்தை, நான் இருதயத்துல ஒண்ணு நினைச்சா கூட, இப்ப நினைக்கிறது மத்தவங்க கண்டுபிடிக்க முடியுமா? நினைக்க மத்தவங்க, நான் பேச அழகா சிரிச்சு பேசுவேன், ஆனா மனசுக்குள்ள பாரு எப்படி அப்படின்னு நினைப்போம். அப்படி நினைக்கிற நினைவுகளை கூட அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப எல்லா கிரியைகளும், எனக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கிரியைகளையும் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஒருவேளை நான் இயேசுடைய 2ஆம் வருகையிலே என் பாவத்தை நான் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு நான் போயிட்டேன் அப்படின்னா நேரா பரலோகம் போயிடுவேன். ஒருவேளை அதுல நான் கைவிடப்பட்டேன் ஆனால் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நான் நிற்பேன். அப்ப நிற்கும் பொழுது எனக்கான அந்த ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். அதில் எழுதப்பட்டிருக்கே எனக்காக என்னுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அது நல்லதா இருக்கவும் கெட்டதாகவும் இருக்கலாம். அது வந்து எல்லாருமே அக்கினி கடல்ல தள்ளப்படுவான்னு கிடையாது. அந்த இடத்துல நன்மை செய்தவர்களுக்கு தக்க நன்மை செய்தவர்களுக்கு நேரா எங்க போயிடலாம், அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ஏன்னா நிறைய இடங்கள் வேதத்துல நம்ம சொல்லப்படுகிறது பரலோக ராஜ்யத்தை குறித்து, அது பெரிய சப்ஜெக்ட். சோ அது வந்து நிறைய இடங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ அவர்கள் ஒருவேளை நல்ல காரியங்கள் செஞ்சிருந்தா, நல்ல காரியம் செஞ்சிருந்தா நம்ம எங்க போயிடுவோம்? உடனே இயேசுவோட 2ஆம் வருகையிலே நம்ம போயிடுவோம். அப்ப நிறைய தவறுகள் செய்யும் பொழுதுதான் நம்ம எங்க பண்றோம்? அந்த வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு முன்பாக நிக்கிறோம். அப்போ அது வேலையில அந்த இடத்துல ஏதாவது கர்த்தருடைய கண்ணுல ஒருவேளை தயவு கிடைச்சு உங்க கணக்கு புத்தகத்துல ஒரு கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஏதாவது நல்ல கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன்பாக நம்ம என்ன இருக்கு, எங்க போகணும் அப்படின்னா 7 வருஷம் உபத்திரவத்தின் காலத்தில் நம்ம போக வேண்டியிருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப எது சிறந்தது? எது சிறந்தது? 2ஆம் வருகையிலே போயிடுறதுதான் சிறந்தது. அல்லேலூயா. அப்படி வலையை போடும்போது அழகா மீன்கள் எல்லாம் அந்த வலைக்குள்ள மாட்டி வந்துட்டோம்னா நல்லது. ஆமென். அடுத்து தூண்டில் போட்டாருன்னா
வாயெல்லாம் கிழிச்சுக்கிட்டு தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லையா? அது பரலோகத்துக்கு போக முடியுமா அல்லது நரகத்துக்கு போகுமா அப்படிங்கிறது இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த நம்மை குறித்த கிரியைகளை பொறுத்துதான் அந்த இடத்துல சத்தியம் வெளிப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது சத்தியம்? அல்லேலூயா. அப்ப நியாய தீர்ப்பு என்பது ரொம்ப கொடுமையானது. அப்ப முதல் நியாய தீர்ப்பு என்பது நம்ம சபையில நாம் இயேசுடைய வருகையில காணப்படும் பொழுது நம்ம நேரா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடும். ஒருவேளை கைவிடப்படுவேனால் நான் 7 வருஷ உபத்திரவத்துக்கு நேராக காணப்படுவேன். அதற்கப்புறம் மரித்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரித்த எல்லா ஜனங்களும் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்காக அவர்களுக்கு முன்பாக நாம் காணப்படுவோம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்ட அந்த கிரியைகளுக்கு தக்க பலன் அந்த நாளிலே நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்துல.